தாய்மார்களே, இந்த 2026 தேர்தலிலே மதவாத சக்திகளை முறியடிக்கின்ற விதமாக இங்கே எழுச்சியோடு பரப்புரை நிகழ்த்த இருக்கக்கூடிய தோழமை அமைப்புகளை சட்டமன்றத்திலே தமிழர்களின் குரலாய், எளிய மக்களின் குரலாய், தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைகளை அன்றாடம் பேசி வருகின்ற, போராடி வருகின்ற, எங்களுக்கெல்லாம் ஆசிரியராய் திகழ்கின்ற பேராசிரியர் எம். ஜவாஹிருல்லா அவர்களுக்கும் மற்றும் ஏனைய தோழமைகளுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மே 14 இயக்கத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2026 தேர்தல் என்பது கடந்த காலத்தில் நடந்த தேர்தலை போல அல்ல. இந்த தேர்தல் என்பது தமிழ்நாட்டை நாசப்படுத்துகின்ற நோக்கத்தோடு, ஒற்றை நோக்கத்தோடு களம் காண்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை வேரோடும் வேரடி மண்ணோடும் அதனுடைய கூட்டணி கட்சிகளையும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிலிருந்து அப்புறப்படுத்துகின்ற ஒரு பெரும் போரை தமிழ்நாடு நடத்தி கொண்டிருக்கிறது. இது தமிழ்நாடு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக நடத்தக்கூடிய போராட்டம். இந்த போராட்டத்தில், இந்த சட்டமன்ற தேர்தலிலே இந்த பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை முற்றிலுமாக அப்புறப்படுத்தி தோற்கடித்து மிக சிறப்பு வாய்ந்த நமது போராட்ட தலைவர்களை, பேராசிரியர்களை சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என்ற முழக்கத்தை முன்வைத்து பரப்புரையை மேற்கொண்டு வருகிறோம். அந்த வகையில இந்த சட்டமன்ற தொகுதி வாழ் மக்கள் ஒரு அதிர்ஷ்டசாலிகள் என்று சொல்லலாம். தமிழ்நாட்டிலேயே மிகச்சிறந்த ஒரு அறிவாற்றல் மிகுந்த ஒரு பேராசிரியர் இங்கே நமக்கு வெற்றி வேட்பாளராக கிடைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் பேராசிரியர்கள் மாணாக்கர்களுக்கு மட்டும் பாடம் சொல்லுவதில்லை, மக்களுக்கும் பாடம் சொல்லுகிறார்கள், எதிரிகளுக்கும் பாடம் எடுக்கிறார்கள். அந்த வகையிலே ஆய்வுபூர்வமாக, அறிவுபூர்வமாக தமிழ்நாட்டினுடைய தேவைகளை குறித்து அன்றாடம் பேசி வருகின்ற, எழுதி வருகின்ற பேராசிரியர் ஜவாஹிருல்லா இந்த சட்டமன்றத்தில் இந்த தொகுதியில் நிற்பது என்பது இந்த தொகுதிக்கு பெருமையாக நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் நாகை மாவட்டத்தினுடைய இந்த தொகுதி, குறிப்பாக இந்த நாகூர் பகுதி என்பது தமிழறிஞர்களை, கலைஞர்களை அறிமுகப்படுத்திய ஒரு மண், ஒரு பாரம்பரிய மண். இங்கே மதங்களை கடந்து தமிழர்கள் ஒன்று கூடுகிற இங்க நாகூர் தர்கா இருக்கிறது. இந்த நாகூர் தர்காவிற்கும் எனது குடும்பத்திற்குமே ஒரு நெருக்கமான உறவு இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு ஆண்டும் எனது தாயார் இந்த நாகூர் தர்காவிற்கு என்னை அழைத்து வருவார்கள். ஏனென்றால் எங்களது குடும்பத்தினுடைய வேண்டுதல், என்னுடைய தாயார் நம்புகின்ற இடமாக இந்த நாகூர் தர்கா இருக்கும். ஆகவே இந்த இடம் என்பது மதங்களை கடந்து தமிழர்கள் ஒன்று கூடுகின்ற இடமாக, சமத்துவத்தின் இடமாக இருக்கிறது. அந்த இடத்தில் இந்த பரப்புரை தொடங்குவது என்பது வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடத்திலே இருந்து நாம் இந்த தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு சொல்லுகின்றோம், பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற இந்த மதவெறி சக்தி, தமிழின விரோத சக்தி, தமிழ் மொழியை, தமிழர்களை நாசப்படுத்துகின்ற சக்தியை வேரோடு அழிக்கக்கூடிய அந்த குரல் இங்கே நாகூரிலிருந்து எழுகிறது. இது நாகூரில் இருந்து எழக்கூடிய இந்த குரல், அது வெறும் நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குரல் அல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் குரல், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் குரல். தமிழ்நாட்டினுடைய குரலாக பேராசிரியர் அவர்கள் இருக்கிறார்கள். பல்வேறு கோரிக்கைகளை கடந்த 17 ஆண்டுகளில் நான் அரசியல் களத்தில் இருந்த காலத்தில் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி இருக்கிறார். ஒரு கோரிக்கை எப்படி வகுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, சட்டமன்றத்தில் தான் இருந்த காலத்தில் தன் தொகுதி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழர்களுக்காக குரல் கொடுத்திருக்கின்றார், தமிழர்களை பாதுகாத்திருக்கின்றார். அது அணுகுலை போராட்டமாக இருந்தாலும் சரி, மரண தண்டனை ஒழிப்பு போராட்டமாக இருந்தாலும் சரி, முல்லை பெரியாரை பாதுகாப்பதாக இருந்தாலும் சரி, இந்த மண்ணை, இந்த தஞ்சை டெல்டாவை பாதுகாக்கக்கூடிய இது ஒரு பாதுகாப்பு வேளாண் மண்டலமாக மாற்றுகின்ற முயற்சியாக இருந்தாலும் சரி, அனைத்திலும் முன்காலத்தில் நின்றவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள். இப்படிப்பட்ட கல்வி அறிவு பெற்ற, நுணுக்கம் பெற்ற ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு பேராசிரியர், நமது அன்பிற்குரியவர், ஆற்றல் மிகுந்தவர், செயல் வீரர். அவர் இந்த இடத்துல வெற்றி வேட்பாளராக நிற்பது நமக்கெல்லாம் பெருமை சேர்க்கக்கூடியது. நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவார், உறுதியாக வெற்றி பெறுவார். அவரது வெற்றியிலே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து கரம் கோர்த்து உழைத்திடுவோம். இதற்கு தேர்தல் முடிந்த பிறகு அவர் வெற்றி பெற்று சட்டமன்றத்தை செல்லுகின்ற அந்த காலகட்டத்தில் நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் உங்களோடு நாங்களும் பங்கெடுப்போம் என்பதை சொல்லி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.